வணக்கம் and welcome to வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில பல வகையான கூழ் வகைகளை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன கூழ் பத்தி டாக்டர் சொல்ல போறாங்கன்றது பார்க்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர், இன்னைக்கு என்ன கூழ் டாக்டர்? இன்னைக்கு கம்பங்கூழ். ஆஹா. அது வழக்கமா எல்லார் வீட்டையும் செய்யக்கூடியது தான். ஆமா, கண்டிப்பா டாக்டர். அது கொஞ்சம் வித்தியாசமா இன்னும் சுவை கூட்டுறது மாதிரி சில அதனுடைய செயல்முறையில கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்ட போறோம். ஓகே. அதுதான் இன்னைக்கு சிறப்பு. பொதுவா கூழ் அப்படியே தண்ணீர்ல போட்டு காய்ச்சி அப்படியே குடிக்கிற மாதிரி ஒரு வழக்கம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா, கம்பு மாவை நல்ல மாவாக்கி வச்சுக்கிட்டு, அல்லது முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை நல்ல உரல்ல போட்டு இடிச்சு நல்ல மாவாக்குவாங்க. குருணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு குறுகுறன்னு அரைச்சி வச்சுக்கிறது. அதாவது ரொம்ப பவுடரா இல்லாம குறுகுறன்னு. ஆமா, குறுகுறன்னு அரைச்சி வச்சுக்கிறது. அந்த மாதிரியா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுல தண்ணீர் ஊற்றி மாவு மாதிரி கலக்கி வச்சுக்கணும். ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சோம்னா அது முதல்ல அதில் புளிச்சு அந்த ஃபெர்மெண்ட் ஆகி ரெடி ஆகும், மாவு மாதிரி ரெடி ஆகும். அந்த சமயத்தில் அதில் தண்ணீர் ஊற்றி மறுபடி காய்ச்சும் போது கூழ் மாதிரி ஆகும். அந்த மாதிரி காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணம் வரும். ஒரு 100 மீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் நல்ல மணம் இருக்கும். அந்த மணம் வர்ற பருவத்தில் அடுப்புல இருந்து இறக்கி மறுபடி அதை ஆற விட்டு ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் ஊற விட்டு, அதாவது அதை தண்ணீர் ஊற்றியோ இல்லை தண்ணீர் ஊற்றாமல் அப்படியே ஈரத்துணி போட்டு நல்ல மேலே போட்டு மூடி வச்சோ ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். முந்தின நாள் நைட்டு, மறுநாள் காலையில் நம்ம குடிக்கணும்னா முந்தின நாள் நைட்டே இதை செஞ்சு வச்சு மறுநாள் காலையில் அதில் நல்ல மோர் ஊற்றி நல்ல கரைச்சி கூழ்ம பதத்தில் நல்ல கட்டிப்படாது நல்ல கரைச்சி அதில் சின்ன வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டு குடித்தோம் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப அமிர்தமாக இருக்கும். இந்த கூழ் அப்படிங்கிறது மிகச்சிறந்த சுவை கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஊட்டம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த கம்பங்கூழ் பொறுத்த வரைக்கும். ஸோ பொதுவாகவே கம்பங்கூழ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் சாப்பிட்ருக்கோமோ இல்லையோ அந்த கம்பங்கூழ் பற்றி எல்லாம் நிறைய கேள்விதான் பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் டைரக்ட்லி நம்ம பாடிக்கு என்ன மாதிரியான ஒரு சத்து ஒரு என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். பொதுவாக கூழ் அதனுடைய பார்க்குற உடனே எளிமையாக இருக்கும், சிம்பிளாகவே செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்குன்னு நிறைய நேரம் போட்டு அதுன்னு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டில் காய்ச்சி வச்சுட்டோன்னா மறுநாள் காலையில் அது கூழ் மாதிரி ரெடி ஆகிடும். இந்த எளிமையாக இருக்கிறது பலவிதமான நன்மைகளை உடம்புக்கு கொடுக்குது. இந்த கூழ் உணவு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழர் உணவாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தது. அது இருக்கிற காலம் வரைக்கும் நிறைய வியாதிகள் இல்லாமல் இருந்திருக்கு. அதாவது செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்படுறது, உடம்புல உள்ள நச்சு கழிவுகள் வெளியேறது, தேவையில்லாத கொழுப்பு சதைகள் உடம்புல தங்காமல் இருக்கிறது, பலவிதமான உடல் சூடு சம்பந்தமான நோய்கள் வராமல் இருக்கிறது. இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ அந்த கூழ்னு பொறுத்தவரைக்கும் நல்ல உட்கார்ந்து நல்ல பழக்கமான சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாத நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பாக வயலில் வேலை செய்கிறவங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வயல் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் அந்த கூழ் குடிக்கணும்னு இல்லை. இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நேரம் ஒதுக்கி உட்காந்து சாப்பிட முடியாத நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஊட்டமான உணவும் வேணும், அதே மாதிரி உட்காந்து நிறைய நேரம் சாப்பிடவும் முடியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூழ் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அதில் போட்டிருக்கக்கூடிய சின்ன வெங்காயமாக இருக்கட்டும், இஞ்சியாக இருக்கட்டும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த கம்பு, மோர் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான ஒரு அந்த கூழ் அப்படிங்கிறது ஒரு முழுமையான உணவாக இருக்கும். உடம்புல உள்ள இயங்கியல்கள், அதாவது ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் எதுவும் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ஊட்டமான உணவு, எளிமையாக செரிமானம் ஆகிடும். அதனால் தேவையில்லாத வயிற்றில் காற்று தங்கிறது, இந்த வயிறு அதிகமாக பெருசாக இருக்கிறது, அதாவது தொப்பைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை குறையிறதுக்கு இந்த கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், அரிசி கூழ் இதெல்லாம் உதவியாக இருக்கும். குறிப்பாக இந்த கம்பங்கூழ் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிறுனுடைய தசை பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். இது இந்த மாதிரியான ஒரு ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஒபிசிட்டி, இது குறையிறதுக்கு இந்த கம்பங்கூழ் உதவியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த கம்பங்கூழ் எப்படின்னு நான் மக்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே நேயர்களே, கம்பங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கம்புக்கூழ். ஸோ கம்புக்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கம்புக்கூழ் செய்ய தேவையான பொருட்கள்: கரைத்து வைத்த கம்பு மாவு, வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, மோர். ஸோ கம்புக்கூழ் செய்ய தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக கம்புக்கூழ் செய்ய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
கம்பை வந்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச கம்பை வந்து நல்லா மாவாட்டம் அரைச்சி எடுத்து இந்த மாவோட நல்லா தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். ஸோ அந்த மாவில் வந்து தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இது காய்ச்சி எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாவு வந்து நல்லா லிக்விடாக இருக்கணும், திக்காக இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம காய்ச்ச வந்து அந்த கூழ் வந்து அப்படியே திக்காக மாறிடும். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை வந்து ஊற்றிடலாம். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கு மாவு. நல்லா தண்ணியாக நீங்கள் சேர்த்து தண்ணியாக கரைச்சி எடுத்தீங்கன்னா தான் அந்த கூழுக்கு உண்டான அந்த பதத்தில் வரும். ஸோ அந்த கூழெல்லாம் நம்ம செய்கிறோன்னா இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வந்து செஞ்சால் அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மாவு சூடாகும் போதே வந்து உங்களுக்கு தெரியும், நல்லா மாவு லைட்டாக திக்காயிட்டே வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. ஸோ திக்காகாமல் மாவு அங்கங்கே நிற்காத மாதிரி இந்த மாவை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. மாவு நல்லா திக்காயிட்டே வருது. அந்த திக்காயிட்டு வர அந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா சிம் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. அந்த சிம் ஃப்ளேமில் வரும்போது தான் இந்த கூழுக்கு உண்டான பதத்தில் அது வரும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஊற்றும்போது வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தது, இப்போ மாவு பார்த்தீங்களா நல்லா திக்காயிட்டு வருது. ஸோ கொதிச்சு வருது மாவு. இந்த கொதி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொதிச்சு வந்த மாவை வந்து நம்ம 5 hours அப்படியே விடணும், ஏன்னா புளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாவை வந்து 5 hours அப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மாவு வந்து நல்லா 5 மணி நேரம் ஊறிடுச்சு. ஸோ இதோட நம்ம மோர், வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இந்த கூழ் சாப்பிடலாம். ஸோ இதோட மோர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 மணி நேரம் நல்லா புளிச்ச மாவோட நம்ம மோர் ஊற்றி கரைச்சிடலாம். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு மோர் ஊற்றி கரைங்க. இல்லை நல்லா தண்ணி மாதிரி குடிக்கணும் அப்படின்னா கூட வந்து நீங்கள் நிறைய மோர் சேர்த்துக்கலாம். ஏன்னா கூழ்னாலே வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புக்கு. ஸோ ரொம்ப ஹீட் பாடி இல்லை ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கூழ் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இதோட தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம தேவையான அளவுக்கு உப்பு. சரி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான பாரம்பரியமிக்க கம்பங்கூழ் வந்து இங்கே ரெடி ஆயிருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இது செய்கிறதுக்கு, அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நேர்களே, கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து நம்ம நேர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் அஸ்வினி வேலூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப அனீமிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும், என்னதான் அதுக்கு உகந்த உணவு வகைகள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை அயன் டானிக் சாப்பிட்டா கூட அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இரும்பு சத்து குறைபாடுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடம்பு உள்வாங்கிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா டானிக் குடித்தாலும் உடம்புல கூடலைன்றாங்க, சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டாலும் உடம்புல சேரலைன்றாங்க. அப்படிங்கும்போது அந்த குடல் பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய மலினங்கள் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம மறுபடியும் சொல்கிறது வந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை வேதி மருத்துவம் செய்கிறது. குடலை கழுவி உடலை வளருன்னு சொல்லுவாங்க. அதாவது குடலை சுத்தமாக வச்சுக்கிறது மூலமாக தான் உடல் வளரும். ஏன்னா குடல் பகுதியில் தான் நம்மளுடைய உணவுடைய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உள்வாங்கிறது. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம்.
இவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னாச்சுன்னா, எண்ணெய் குளியல் பண்ணிவிட்டு ஒரு பேதி மருத்துவம் எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த டானிக்லாம் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, கீரை வகைகள் தினமும் சாப்பிடணும். அந்த கீரை வகைகளை சாப்பிடும்போது நல்ல வாயிலேயே நல்ல மென்று உமிழ்நீரோட கலந்து கூழ் மாதிரி ஆக்கி சாப்பிடணும். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு வேக வச்சு பாட்டிமார்கள் நல்ல மத்து வச்சு கடைஞ்சி நல்லா கூழாக்கிடுவாங்க. ஏன்னா அதுங்களுக்கு வந்து பல் முளைச்சிருக்காது. அந்த மாதிரி கூழ் மாதிரி ஆக்கி அவங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது முழுமையாக அந்த உமிழ்நீரோட சேர்த்து வாயில் சப்பி 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 அப்படியே முழுங்கிடுங்க இந்த சின்ன குழந்தைங்க. இரும்பு சத்து குறைபாடே அந்த குழந்தைங்களுக்கு வராது. கீரை கூழ்னு சொல்லுவாங்க. கீரையை நல்லா கடைஞ்சி அப்படியே வெண்ணெய் மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிற பக்குவம் வர வரைக்கும் நல்ல வாயில் நல்ல உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா வாயிலிருந்தே அந்த இரும்பு சத்து இன்னும் தேவையான சத்துக்கள்லாம் உறிஞ்சுகிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் உடம்புக்குள்ளே போகும்போதும் வயிறில் செரிமான மண்டலத்திலையும் அந்த சத்துக்கள் உறிஞ்சுகிறதுக்கு உதவியாக இருக்கும். பொதுவாக நம்ம அந்த அடிப்படை உயிர் சத்தை உயிர் ஆற்றலை பலப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை செஞ்சுக்கணும். எண்ணெய் குளியல், பேதி மருத்துவம், காலையில் வெறும் வயிற்றுல இஞ்சி சாறு தினமும் சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ டாக்டர் ராஜஸ்ரீ ராமேஸ்வரத்துலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வெறும் 28 வயசு தான் ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஹை பிபி இருக்கு, ரொம்ப சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு அந்த ஹை பிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். ஏதாவது மருத்துவ முறை, ஆங்கில மருத்துவம் சித்த மருந்தோ எடுக்கிறதா ஏதாவது குறிப்பிட்டு இல்லை, அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணல டாக்டர். சரி. பொதுவாக இந்த இளைஞர்களுக்கே இப்போ வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மனப்பதற்றம், அவர்களுடைய உணவு சரியான உணவுகள் எடுத்துக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு காரணம். அதாவது வாழ்வியல் மாற்றம், உணவு மாற்றம், இந்த ரெண்டுமே வந்து ப்ரெஷர் கூடுறதுக்கு வாய்ப்பாக அமையுது. அதுவும் போக அவங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப கூடுதலாக இருக்குது. அவங்களுக்கு கிடைக்கிறக்கூடிய அந்த பலன் வந்து குறைவாக இருக்குது. அந்த எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பல சிக்கல்கள் இந்த காலத்தில் இளைஞர்கள்ட்ட இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டும் இல்லை, என்னுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய பல இளைஞர்களுக்கு அந்த ஹை பிபி இருக்குது. 160 110லேயே நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கோம். அவங்களுக்கு உணவு மூலமாக பக்க விளைவு இல்லாத சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம இப்போ சொல்லலாம். ஒன்று வந்து முருங்கை இலை, பச்சையான முருங்கை இலை ஒரு 10லேருந்து 20 இலை, சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு, அதை ராத்திரியே ஊற வச்சு காலையில் அந்த சீரகம், அப்புறம் தேங்காய் துருவல் அது ஒரு 2லேருந்து 3 தேக்கரண்டி அளவுக்கு. அதாவது அந்த இந்த மூணையும் கலவையும் கலந்து நம்ம வந்து மென்று சாப்பிடலாம், அல்லது அரைச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அவங்களுடைய யோக மருத்துவம், அதாவது பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்கிறது, பக்கத்தில் ஏதாவது யோகா சென்டர் இருந்துச்சுன்னா அந்த யோகா முறையை கற்றுக்கிட்டு அந்த யோகா பயிற்சியை செய்கிறது. அதே மாதிரி சீரகம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது மூலமாக அவங்களுடைய அதிக அந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறத இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அதோட மட்டும் இல்லாமல் அதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி வேறொரு கூழுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவை அமிர்தம் டீம்.